சோர்ந்தவங்களாக இருக்கும்போது தெளிவுகள் இருக்காது. சமாதானம் அடையும் போது எப்படிலாம் நம்ம தவறிட்டு இருக்கிற தெளிவு நமக்கு இறைவன் கொடுத்துட்டே இருப்பான். நம்ம யாரும் தவறாமல் இல்லை. இப்படி நம்மை பற்றி அறிவிக்கக்கூடிய இந்த வேதம், நீ எப்படி இருக்கணும், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, உணர்ச்சிகளில் தான் பெரும்பாலும் இருக்கிறீங்க, உணர்வில் நம்ம இல்லை. உணர்வில் இருந்தால் நமக்கு சிறப்பான வாழ்க்கை இருக்குது, சங்கையான வாழ்க்கை இருக்குது. நமக்கு இறைவனுடைய அருட்கொடை யாருக்கும் தடுக்கப்பட்டதா இல்லை. இறைவனை இல்லைங்கிறவங்களுக்கு இறைவன் நிறைய அனுபவிச்சிருக்கான். ஒரு இறைவனுக்கு பல விதமான இறைவனை வச்சு வணங்கக்கூடியவங்களுக்கும் இறைவன் நிறைய அனுபவிச்சிருக்கான். பொருள் அடிப்படையும் சரி. இறைவன் மட்டுமே ஏற்றுட்டு வாழக்கூடியவங்களுக்கு இல்லாமல் ஆக்கிட மாட்டான். ஆனால் நம்மகிட்ட பலகீனம், நம்ம மாறி போயிடக்கூடாது. நீங்கள் நல்ல உணர்வோடு இருக்கீங்க, கொடுத்து கெடுக்க விரும்பலை. நம்ம கொடுத்துட்டா நம்ம பலகீனம் நமக்கு வெளிப்படுது, ஆனால் உணராமல் போகிறோம். அல்லது அந்த பலன் இருப்பதன் காரணமாக நமக்கு தாமதிக்கப்படுது. ஆகுகின்ற மாதத்தில் ஆகக்கூடிய சக்தி அவன்கிட்ட இருக்குது, எல்லா ஆற்றலும் அவன்கிட்ட இருக்குது. ஆனால் நான் ஆக்கி கொடுத்தா நீங்கள் என்ன மறந்து முதல்ல நம்ம அவனை மறந்துடுவோம். 41:51 அன்றியும் மனிதனுக்கு நாம் அருள் புரிந்தால் அவன் நம்மை மறுத்து அல்லது மறந்து விலகி செல்கிறான். ஆனால் அவனை ஒரு கெடுதி தீண்டுமானால் நீண்ட பிரார்த்தனை செய்கிறான். இதுதான் நிலைமையாக இருக்குது. நீண்ட பிரார்த்தனை தேவையே இல்லை, சத்தியத்தை உணர்ந்தால் போதும். எனக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது இந்த கஷ்டத்துக்கு நான் தான் ஒத்துக்கிட்டால் போதும். அவருடைய தீர்ப்பு நான் பண்ணிச்சிட்டோம். என்னை மீட்டு கொடுத்து நீ தான் அவனை சரணடைஞ்சால் போதும். அந்த உணர்வு தான். நிறைய பிரார்த்தனையே நம்ம புலம்பலாகி போச்சு. நம்ம பிரார்த்தனை பண்ணுறோமா, உள்ளே புலம்பிகிட்டு இருக்கோமான்னு கவனித்து பார்த்தா புலம்பிட்டு தான் இருக்கும், பிரார்த்தனையே பண்ணலை. ஏன்னா அங்கேயும் சேத்தனுடைய குழப்பங்கள் நிறைய இருக்குது. எதில் ஆரம்பித்து எதில் முடியும் புரிய மாட்டேங்குது. காரணம் அமைதியிலான காரணமாக, அலக்கழிப்பின் காரணமாக. மனசில் என்ன பேசிகிட்டு இருக்கோம், யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம், எப்படி பேசிகிட்டு இருக்கோம், ஒன்றுமே புரியாமல் பேசிகிட்டு இருக்கோம். இறைவன்கிட்ட பேசும்பொழுது முதல்ல என்ன வேணும், விஷயத்துக்கு வாங்க, எனக்கு அமைதி வேணும், அமைதி அடைங்க. அப்போ தான் உங்கள் தேவை என்னென்னு உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். நம்ம எல்லாருக்கும் அவசரத்தில் என் தேவை என்னென்னு புரியாது. எல்லோரும் வச்சுருக்காங்களேங்கிறதுக்காக நானும் கேட்டுட்ருக்கிறேன். ஆனால் அது இப்போ எனக்கு தேவையானா கண்டிப்பாக தேவையில்லை தான். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அல்லது இப்போ வேண்டான்னு தோணுது. ஆனாலும் நான் அவசரத்தில் மற்றவங்க ஒரு பொருள் வச்சுருந்தா இதே மாதிரி எனக்கு வேணுங்கிற ஆதங்கமும் அவசரமும் விட்டுருக்குது. எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் சரி, நம்முடைய பேச்சாக இருந்தாலும் சரி, நம்முடைய செயல்பாடாக இருந்தாலும் சரி, மற்றவங்களை நம்ம ஒப்பிட்டு பார்த்து நம்ம அதில் ஈடுபடும் பொழுது தான் பிரச்சனையை ஆரம்பிக்குது. சொந்தமாக நம்முடைய தேவையை உணர்ந்தோம்னு சொன்னால் முதல்ல எல்லாருக்கும் அமைதி தான் தேவை. அப்படி அமைதி வரும்பொழுது என்னுடைய அருளோடு உங்களுக்கு பிரித்தறிவிக்கப்படுது எது இப்போ உங்களுக்கு வேணும், எது இப்போ வேண்டாம். இப்போ சோதனை காலங்களில் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுது. நீங்கள் எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், உங்கள் தேவை என்ன, எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. எதையும் நான் பயன்படுத்த முடியல, இப்போ எனக்கு அமைதி வேணும்னு கேட்குறீங்க. இதுதான் எப்பயுமே வேணும்.